சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை, ஒரு டீஸ்பூன் மிளகு, சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பாருங்க சூடாயிடுச்சு. இப்படியே நம்ம லைட்டாக வறுத்துன்னு இருக்கலாம். ஆயில் போடக்கூடாது, வெறும் பாண்டியில் லைட்டாக வதக்கணும். தீயக்கூடாது, இது தீஞ்ச ஸ்மெல் வராத அளவுக்கு வதக்கணும். நம்ம பாருங்க குறைஞ்ச ப்ரௌன் கலர் லைட்டு போதும். இப்படி ஆன பிறகு ஒரு பிடி கருவேப்பிலை போடுறோம். இதையும் நம்ம அந்த கருவேப்பிலை பச்சை தன்மை போகிற அளவுக்கு வறுக்கிறோம். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். அதுவும் கொஞ்சம் வறுத்துக்கிறோம். அதையும் அவங்க கருவேப்பிலை பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே சூடாகட்டும். இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சதுமே 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டான பிறகு போட்டதுமே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கினே இருக்கணும். இது மாதிரி வெங்காயம் இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு லோஸ் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயாச்சு. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் போட்டாலுமே இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி செப்பரேட்டாக பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அது போடுறோம். போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம். அது பச்சை ஸ்மெல் ஒன்றும் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துருந்தா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருக்கணும். இப்போ நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். மூடி வச்சிடலாம்.
அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு இப்படி கலரி விட்டுக்கினே இருக்கலாம். நம்ம பாருங்கள் கலவராச்சு, சிக்கனும் வெந்துடுச்சு. வாங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு எப்படி இதாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் வெந்துடுச்சு. இப்போதான் இறக்கிடலாம் வாங்க. நம்ம செஞ்ச சிக்கன் தான் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பை.